வணக்கம் அண்ட் வெல்கம் டு Adobe Lightroom tutorial வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Adobe Lightroomல இருக்கக்கூடிய வெப்புங்கிற யூசர் இன்டர்ஃபேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்புங்கிற யூசர் இன்டர்ஃபேஸை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட மானிட்டரில் Adobe Lightroomஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லைப்ரரியில் போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா இமேஜஸுமே இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைப்ரரியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அந்த பாக்ஸில் என்னோட இமேஜஸை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ராஜெக்டில் லைட்ரூமில் இமேஜஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த இமேஜஸ்லாம் எனக்கு வேணும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 40 ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த 40 ஃபோட்டோஸையும் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 40 ஃபோட்டோஸையும் நான் செக் பண்ணிவிட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா ஃபோட்டோவும் இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40 ஃபோட்டோஸ், அதில் ஒன்று நம்ம இப்போ செலக்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl+A கொடுத்து எல்லா இமேஜஸுமே நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் எல்லாமே ஒரு வெப் பேஜாக கிரியேட் ஆகிருக்கும். பார்த்தாலே தெரியுதா? ஸோ இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்க அடுத்த பேஜ். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களோட இமேஜஸ் எல்லாமே ஒரு வெப்சைட்டில் எப்படி இருக்குமோ இமேஜஸ் அந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு இமேஜஸ் சர்ச் பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி நம்பர்ஸோட உங்களுக்கு அடுத்தடுத்த சைட்ஸில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஃபார்ம் ஆகி வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி வெப்பாக கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வெப்புங்கிற ஆப்ஷன். அதாவது உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வெப் பேஜில் அப்லோட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த வெப்புங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி வெப் பேஜில் ஈஸியாக இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த வெப்புங்கிற கமெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இமேஜஸ் எல்லாத்தையுமே வெப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ என்னோட 40 இமேஜஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு 9 இமேஜஸ் அப்படிங்கிற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேஜஸாக எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்க எனக்கு ஒவ்வொரு பேஜாக எனக்கு காட்டும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு வெப் பேஜ் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா லேஅவுட் ஸ்டைல். லேஅவுட் ஸ்டைல்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கிளாசிக் கேலரி, கிரிட் கேலரி, ஸ்கொயர் கேலரி, ட்ராக் கேலரி. அதாவது உங்களோட இமேஜஸ் வந்து எந்த கேலரி டைப்பில் அரேஞ்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில் 3 இமேஜ் இருக்கிற மாதிரியும் அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரிட் கேலரி கொடுக்குறேன். ஸோ கிரிட் கேலரியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட இமேஜஸ் அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கிரிட் கேலரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கேலரி. ஸோ ஸ்கொயர் கேலரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ ட்ராக் கேலரி. ஸோ உங்களோட இமேஜஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி டைப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கேலரியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் கிளாசிக் டைப்லேயே வச்சுக்கிறேன். ஸோ கிளாசிக் கேலரியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடது கிளாசிக் கேலரியாக மாறிடும். ஸோ என்னோடது இப்போ கிளாசிக் கேலரியாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம லேஅவுட் ஸ்டைலில் மாற்ற போகிறோம். ஸோ லேஅவுட் ஸ்டைலில் உங்களோட இமேஜஸ் வந்து எந்த கேலரி டைப்பில் இருக்க போகுதுங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் லேஅவுட் ஸ்டைலுக்குள்ளே போய் சூஸ் பண்ணலாம், இல்லைனா அதுக்கு மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா சைட் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் ஒரு சைட்டில் தான் அதை அப்லோட் பண்ணுவீங்க. அந்த சைட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சைட்டோட டைட்டில். சைட்டோட டைட்டில் வந்து நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா சைட்டோட டைட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா நேச்சர் அப்படின்னு கொடுக்குறேன். நேச்சர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கலெக்ஷன் ஆஃப் த டைட்டில், என்ன டைட்டில் அதுக்கு கொடுக்க போகிறீங்க. சைட்டோட டைட்டில் வந்து நேச்சர்னு இருக்குது. அதாவது சைட்டில் வந்து நீங்கள் நேச்சர்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த இமேஜஸ்லாம் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கலெக்ஷனுக்கு நீங்கள் டோட்டலாக என்ன பேர் வைக்க போகிறீங்க, மை ஃபோட்டோகிராபிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ கலெக்ஷனோட டிஸ்கிரிப்ஷன், என்ன டிஸ்கிரிப்ஷன் வைக்க போகிறீங்க அப்படின்னா வெப் ஃபோட்டோ கேலரி கிரியேட் பை த Adobe Lightroom அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ கிளியர் லிஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானபடி என்ன டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அப்படின்னாக்கா ஃபோட்டோஸ் அப்படின்னு வைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் இன்ஃபோ. ஸோ இதில் வந்து உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட நேமை நான் டைப் பண்ணுறேன்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வெப் ஆர் மெயில் லிங்க். ஸோ இதை வந்து உங்களோட வெப்சைட்டோட நீங்கள் அப்ரோச் பண்ண விரும்புகிறீங்களா, இல்லை மெயிலோட அப்ரோச் பண்ண விரும்புகிறீங்களா, எது கூட நீங்கள் இதை சேர்த்து பார்க்கறதுக்கு விரும்புகிறீங்க, அதாவது இதை சர்ச் பண்ணும்பொழுது எதோட அது லிங்க் ஆகி உங்களுக்கு உங்களோட டிஸ்பிளேல வரணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன இப்போ தனியாக நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லைனா மெயில் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மெயில் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். நான் என்னோட மெயில் டீட்டெயில்ஸை இங்கே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி பிளேட். ஸோ இதுவும் நம்ம ஸ்லைட் ஷோவில் பார்த்த மாதிரி தான். ஐடென்டிட்டி பிளேட்னா என்ன அப்படின்னா, இந்த இமேஜோட மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ண விரும்புகிறீங்களா, இந்த இமேஜுக்கு இதுதான் ஐடென்டிட்டியாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ஐடென்டிட்டி பிளேட்டை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் டிக் பண்ணிவிட்டு ஐடென்டிட்டி பிளேட் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம். நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடிட் கொடுத்துறேன். இங்கே நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட நேமே நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாண்டர்டை நான் மாற்றுறேன். டைம்ஸ் நியூ ரோமன் வைக்கிறேன், போல்ட். ஸோ டெக்ஸ்ட் சைஸ் கலர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும்னு வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எனக்கு அந்த நேமும் டைப் ஆகி வந்துடும். ஸோ உங்களோட வெப் ஆர் மெயில் லிங்கை நீங்கள் இங்கேயும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஐடென்டிட்டி பிளேட் அதுலேயும் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட்ஸ் ஆல் சைட் இன்ஃபோ. இப்போ இந்த சைட் இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்படியே இருக்கும். ஸோ நான் என்னோட நேம் டைப் பண்ண வீரா அப்படிங்கிறது. ஸோ காண்டாக்ட் இன்ஃபோவில் ஸோ அந்த நேம் இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட நேமில், அதாவது ஐடென்டிட்டி பிளேட் அந்த நேமில் என்ன ஃபோட்டோ காப்பீஸ் அப்புறம் என்ன அதுக்கு கொடுத்துருக்க நேம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைப் ஆகி டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு அடுத்த இமேஜஸ்லையுமே அதே மாதிரி டீட்டெயில்ஸ் எனக்கு டைப் ஆகும். ஸோ அந்த சைட்டோட இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் சைட் இன்ஃபோவில் பதிவாகி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர் பேலட். ஸோ கலர் பேலட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் இதுக்கு என்னென்ன கலர் தேவை, இதுக்கு எப்படிலாம் நீங்கள் கலர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கலர்ஸை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பேக்ரவுண்டில் என்ன கலர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து இது ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ப்ளூ கலராக வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட செல்ஸ், ஒவ்வொரு செல்லும் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒவ்வொரு செல்லும் வந்து க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறேன், லைட் க்ரீனில். ஸோ எனக்கு லைட் க்ரீனில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் லைன்ஸ். இந்த கிரிட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலரில் இருக்கணும். ஸோ இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெட் கலரில் இருக்கணும், இல்லை பிங்க் கலரில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் கலரே போதும், ஸோ நான் ஒயிட் கலரே கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜஸ்லையுமே உங்களுக்கு ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கா, இந்த நம்பர்லாம் என்ன கலரில் வேணும். ஸோ இந்த நம்பர் வந்து எனக்கு என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கணும். ஸோ பிளாக் கலரில் நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணியிருக்கீங்க, இந்த டெக்ஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு என்ன கலரில் இருக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கணுமா, க்ரீன் கலர், இல்லை எனக்கு வந்து ஒயிட் கலரே போதும் அப்படின்னா ஒயிட் கலர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கலர் பேலட்டை பயன்படுத்தி உங்களோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இமேஜஸோட கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஸ்லையும் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களோட இமேஜஸோட பேக்ரவுண்ட் கலர் அப்புறம் இமேஜ் கலர் இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா கலர் பேலட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ். அப்பியரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா டிராப் ஷேடோ டு ஃபோட்டோஸ். இது என்ன அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸோட பேக் சைடில் வந்து அந்த இமேஜோட ஷேடோ இருக்கும். அந்த ஷேடோ வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜோட பேக் சைடில் உங்களுக்கு லைட்டாக பிளாக் கலரில் அதோட ஷேடோ தெரியும். இந்த ஷேடோ எனக்கு வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜோட பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து அந்த இமேஜோட ஷேடோ தெரியும். அந்த ஷேடோ உங்களுக்கு வேணான்னா அந்த ஷேடோவை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பார்டர். இதை வந்து இந்த செக்ஷன் பார்டர்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் செக்ஷன் பார்டரை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் பார்டரோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்ஷன் பார்டரோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் மாற்றுறேன். ஸோ செக்ஷன் பார்டரோட கலர் வந்து க்ரீன் கலரில் மாறியிருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் செக்ஷன் பார்டர் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் செக்ஷன் பார்டர் வச்சுக்கலாம். ஸோ ஆட் ட்ராப் ஷேடோ, நான் இதை வந்து ட்ராப் ஷேடோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேடோ எனக்கு ஆட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இமேஜோட கிரிட், நம்ம என்ன கிரிட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா
கிளாசிக் கேலரி அதுக்குள்ளார நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து அதாவது ரோ அண்ட் காலம் வைஸில் பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறக்கூடிய அந்த இமேஜ் சைஸில் நம்ம வந்து நம்மளோட கிரிட் சைஸை வச்சுருக்கோம். உங்களுக்கு கிரிட் சைஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிரிட் சைஸை நான் ஜாஸ்தி ஆக்கும் பொழுது இங்கே பாருங்கள் என்னோட இமேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நான் கிரிட் சைஸை கம்மி பண்ணி 3 வச்சுக்கிறேன். ஸோ என்னோட கிரிட் சைஸும் இதில் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரிட் சைஸ் வேல்யூவையும் மாற்றிக்கலாம். அடுத்து எனக்கு வந்து என்னோட செல்லில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா ஷோ செல் நம்பர்ஸ் இதை வந்து நீங்கள் அன்டிக் பண்ணுறது மூலிமா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபோட்டோவோட பார்டர். இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் பிளாக் கலரில் ஒரு பார்டர் இருக்கும். இந்த பார்டர் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, இல்லை இந்த பார்டர் வந்து என்ன கலரில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்டர் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நம்ம பார்டர் வந்து ப்ளூ கலரில் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்டரோட கலர் கொடுக்குறேன். ஸோ பார்டரோட கலர் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பார்டர் வந்து ப்ளூ கலரில் எல்லாத்துலேயும் சேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேஜ் சைஸ். உங்களுக்கு சைஸோட பிக்சல்ஸை வந்து நீங்கள் ஜாஸ்தி ஆக்கிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பிக்சலோட சைஸை நீங்கள் ஜாஸ்தி ஆக்குனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இமேஜோட சைஸஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். எங்கே அப்படின்னாக்கா பிக்சல் லெவலில் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். நான் கம்மியாகவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அடுத்து ஃபோட்டோவோட பார்டர். அந்த பார்டரோட வித்தை வந்து நீங்கள் ஜாஸ்தி ஆக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா பார்டரோட வித்தை நீங்கள் ஜாஸ்தி ஆக்கலாம். ஸோ பார்டரோட வித்தை ஜாஸ்தி ஆக்கும் பொழுது உங்களுக்கு ஷேடோவோட மார்க்கிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது எங்கே ஆட் ஆகும்னா பிக்சலாக ஆட் ஆகும். ஓகேவா. ஸோ இல்லை எனக்கு பார்டர் வேணாம் அப்படின்னா நீங்கள் பார்டரை ரிமூவும் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இப்போ எதில் பார்த்தோம்னா அப்பியரன்ஸில் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் இன்ஃபோ. இமேஜ் இன்ஃபோ எதுக்கு அப்படின்னா இப்போ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணும் பொழுதும் சரி அப்லோட் பண்ணும் பொழுதும் சரி அவங்களுக்கு இந்த இமேஜோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட இமேஜை வேற யாரும் டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணும் பொழுது இதோட மெட்டா டேட்டா எல்லாமே அந்த இமேஜோட சேர்ந்து டவுன்லோட் ஆகும். இமேஜையோ இல்லை அந்த மெசேஜோ ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே பதிவாகி இருக்கும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறதா என்ன அப்படின்னா லேபிள்ங்கிற ஆப்ஷன். ஸோ அதோட டைட்டில் உங்களுக்கு வேணுமா, டைட்டில் வேணும் அப்படின்னா டைட்டில், இல்லைனா நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்க விரும்புறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட், இல்லை டேட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா டேட், இல்லை என்ன வேணுமோ நீங்கள் அதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேப்ஷன். அந்த இமேஜ் வந்து எப்படி கேப்ஷன் பண்ணோம், என்ன டீட்டெயில்ஸ் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கேப்ஷனில் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இமேஜை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இமேஜ் இன்ஃபோவில் அந்த இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணும் பொழுது அதை டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் ஆகி இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் செட்டிங்ஸ். இப்போ இதை நம்ம வந்து அவுட்புட்டை அதாவது வெப்பில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த இமேஜஸோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அந்த குவாலிட்டி வேல்யூவை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி மெட்டா டேட்டா வந்து எல்லாருக்கும் தெரியணுமா இல்லை தெரிய வேண்டாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெட்டா டேட்டாஸ் எல்லாருமே தெரியும். ஸோ காப்பிரைட் ஒன்லி அப்படின்னாக்கா உங்களோட இதை வந்து யார் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்கிங். ஸோ வாட்டர் மார்க்கிங் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்டர் மார்க்கிங் கொடுக்கலாம். ஸோ வாட்டர் மார்க்கிங் உங்களுக்கு எடிட் வாட்டர் மார்க்ஸ் கொடுத்துட்டு புதுசாக எதுவும் வாட்டர் மார்க் ஒவ்வொரு இமேஜ்லையும் டைப் பண்ண விரும்புறீங்கன்னா அந்த வாட்டர் மார்க்கையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடிட் வாட்டர் மார்க் கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்துடுறேன். இப்போ இங்கே ஒரு வாட்டர் மார்க்கை நான் டைப் பண்ணுறேன். என்ன வாட்டர் மார்க் டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஜி அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் மார்க்கோட டைட்டில் கேட்குது. நான் டைட்டில் 2ன்னு வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இமேஜஸ்லையுமே உங்களுக்கு ஜிங்கிற வாட்டர் மார்க் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா. எல்லா இமேஜ்லையும் ஜிங்கிற வாட்டர் மார்க் நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லா இமேஜ்லையும் வாட்டர் மார்க் பதிவாயிருக்கு. ஸோ என்னோட நேமும் இங்கே கிரியேட் ஆகிருக்கு ஒவ்வொரு இமேஜுக்கு கீழேயும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இமேஜுக்கு கீழே வாட்டர் மார்க்கிங் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ப்னிங். ஒவ்வொரு இமேஜோட ஷார்ப்னிங் உங்களுக்கு எப்படி வேணும். இப்போ என்னோட இமேஜோட ஷார்ப்னிங் எல்லாமே ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஹை லெவலில் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து லோவாக இருந்தால் போதும்னா லோ, இல்லை ஸ்டாண்டர்டாகவே வச்சுக்குவோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இமேஜோட ஷார்ப்னிங் எவ்வளோ இருக்கணுங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம என்ன பார்த்தோம்னா அவுட்புட் செட்டிங்ஸில் பார்த்தது. ஸோ அவுட்புட் செட்டிங்ஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உங்களோட இமேஜில் எதுவும் வாட்டர் மார்க்கிங் வேணுமா அதோட குவாலிட்டி எப்படி இருக்கணுங்கிறதான் இதில் பார்த்தோம்.
அடுத்தது என்னன்னா அப்லோட் செட்டிங்ஸ். உங்களோட இமேஜை நீங்கள் எப்படி அப்லோட் பண்ண போகிறீங்க. டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவாக தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் பார்த்தையும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் செட்டிங்ஸில் நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ வேறு எதுவும் நீங்கள் அதுக்கு ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் எதுவும் சப்பாக நேம் கொடுக்க ஆசைப்படுறீங்கன்னா அந்த நேமை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்லோட் பண்ணலாம், இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட் நீங்கள் கொடுத்துருக்க வெப்சைட்டில் அது அப்லோட் ஆகிடும். ஸோ எப்படி இருக்குங்கிறது நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் வந்து எங்கே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண விரும்புறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் மெயிலில் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா மெயிலில் எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நான் வந்து என்னோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணனா எப்படி இருக்கும், அதாவது ப்ரௌசரில் அப்லோட் பண்ணனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா ப்ரிவ்யூ இன் ப்ரௌசர் அதை கொடுத்தேன் அப்படின்னா இந்த இமேஜஸ் எல்லாமே ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பில்ட் ஆகி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் என்னோட இமேஜஸ். ஸோ இமேஜஸில் நான் நெக்ஸ்ட் கொடுக்கும் பொழுது அடுத்த இமேஜஸை நான் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்க முடியும். ஸோ இண்டிவிஜுவல் இமேஜஸை என்னால் சூஸ் பண்ணியும் என்னால் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஃபஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் ப்ரிவ்யூஸ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து நான் என்னோட இமேஜஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜை நான் பார்க்குறேன். இந்த இமேஜில் என்னோட நேம்ஸ் அப்புறம் நான் கொடுத்த வாட்டர் மார்க் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வெப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து இமேஜஸ் எல்லாத்தையும் வெப்பேஜில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து வெப்பேஜில் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.